பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா ஒரு தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தத்தம். ஹாப்பி மேரேஜ் லைஃப் மச்சி. இன்னைக்கு போலவே 2 பேரும் என்னைக்கு சந்தோஷமா இருக்கும். பாய்டா. பாய்மா. கேட்காமல் போனாலும் கத்தி சொல்லுவேன் baby I love you. நீ நிக்காமல் போனாலும் துரத்தி சொல்லுவேன் baby I love you. நீ இப்பலாம் என் கூட பாசமாவே இருக்கிறது இல்ல. பார்க்காத என்ன பார்க்காத குத்தும் பார்வையால என்ன பார்க்காத போகாத தள்ளி போகாத என்ன விட்டு விட்டு தள்ளி தள்ளி போகாத கொடுத்தத திருப்பி நீ கேட்க காதலும் கடனும் இல்லை கூட்டத்தில் நின்று பார்த்து கொள்ள நடப்பது கூட்டும் இல்லை. I want divorce. மம்மி டாடி நம்ம குழந்தைக்காகவாவது நம்ம சேர்ந்திருக்கலாமே. சரி யோசிக்கிறேன். பொதுவாகவே கணவன் மனைவிக்குள்ளே வர சண்டை சச்சரவுகளில் அதிகமாக பாதிக்கப்படுறது குழந்தைங்க தான்.
ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஸ்வீட்டான ஒரு கான்செப்ட் வந்து சொன்னீங்க. இட் வாஸ் ரியலி நைஸ். A big claps for கலா மாஸ்டர், உங்களுடைய கமெண்ட்ஸ். கான்செப்ட் நல்லா இருக்குது, பட் திஸ் இஸ் நாட் அ வெஸ்டர்ன் ரவுண்ட்மா. திஸ் இஸ் டூ இட் ரவுண்டு தான் சொல்ல முடியும். இட்ஸ் நாட் அ வெஸ்டர்ன் ரவுண்ட். அண்ட் எதுக்கு கான்செப்ட் பண்ணீங்க? வெஸ்டர்ன் ரவுண்டில் நீங்கள் வெஸ்டர்னாக காமிக்கலாமே, அடுத்தது கான்செப்ட் வரும். இதே கான்செப்ட் ரவுண்ட் இது பண்ணியிருந்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருந்திருக்கும். பட் வெஸ்டர்ன் ஃபீலிங்கே இல்லை. அப்புறம் கிளாசிக்கல் அந்த கதை அவன் கிளாசிக்கல் பாடினா கூட நீ வெஸ்டர்ன் ஆடிக்கலாம், எதுக்கு கிளாசிக்கல் ஆடின? அதே பயங்கர தப்பான ஒரு விஷயமாச்சு. ஸோ அது மட்டும்தான் ரவுண்டு தப்பாக பண்ணிட்டீங்க. மெயின் வேறு எதாவது பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆஸ் எ எடுத்த ரவுண்ட் தப்பாயிடுச்சு. ஓகே, பட் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஓகே, குட் லக். தேங்க்யூ கலா மாஸ்டர். பிரசன்னா மாஸ்டர், உங்களுடைய கமெண்ட்ஸ். மோனிகா மாஸ்டர், மோனிகா ஆக்ட் நல்லா இருந்துச்சு. இந்த மெசேஜ் கன்வே பண்ண மெசேஜ், த ஐடியா ஆஃப் த ஆக்ட் வாஸ் நைஸ். பட் ரவுண்டு தப்பாயிடுச்சு. நீங்கள் பண்ண வெஸ்டர்ன் ரவுண்டுக்கு திஸ் வில் நாட் கம் இன், அந்த ப்ராக்கெட்டில் வராது. இட்ஸ் மோர் லைக் அ மெசேஜ் ரவுண்ட் ஒரு டூயட் ரவுண்ட் அந்த மாதிரி. அண்ட் கொரியோகிராஃபி கூட இந்த பேண்ட் செக்ஷன்லாம் பண்ணிங்க, நல்லா இருந்துச்சு. த ஐடியா வாஸ் குட். பட் என்னென்னா அந்த பேண்ட் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருந்திருக்கலாம். நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த குழந்தைய வச்சு பண்ணதும், அந்த பேண்டை வச்சு குட் ஹவ் டன் மோர். அதாவது நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி போயிட்டு வரும்போது மிஸ் ஆகி யூ கேன் கம் ஆஸ் அ ஹக், குழந்தைய ஹக் பண்ண நிறையா இருக்குது. வி குட் ஹவ் டன் வண்டர்ஸ் வித் தட் எலாஸ்டிக் பேண்ட். ஸோ கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் the way you presented also.